ஹாய், பிடி ரீடிங்கில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மல்டிபிள் சாய்ஸ்னா கொடுத்துருக்கிற பேசேஜ்லேருந்து மோர் தென் ஒன் ஆன்சரை செலக்ட் பண்ணுறது தான் உங்களோட டாஸ்க்கு. இங்கே பேராகிராஃபை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின் டைப் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நிறைய டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸு, இல்லைனா ஒரு வார்த்தை கொடுத்து இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னு கேட்பாங்க. இந்த பேராகிராஃபில் ஆத்தர் என்ன சொல்ல வராருன்னு ஓவரால் மீனிங் கேட்டிருப்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னால் என்னன்னு சொல்ல வரேன்னா, ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்கிற மீனிங் இதுக்கு மேட்ச் ஆகுதா, இல்லைனா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கொஸ்டின்ஸை பார்த்துட்டு நீங்கள் பேராகிராஃப் ரீட் பண்ணீங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ நீங்கள் மோர் தென் ஒன் ஆன்சர் செலக்ட் பண்ணும்போது கன்ஃபார்மாக இருந்தால் மட்டுமே செலக்ட் பண்ணுங்க. இஃப் அட் ஆல் ஒரு ஆன்சர் மட்டும் ஷுவராக இருக்கு, ஒரு ஆன்சர் டவுட்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா ஷுவராக இருக்கிற ஆன்சர் மட்டும் செலக்ட் பண்ணால் இட் வில் பி பெட்டர். ஏன்னா ராங் ஆன்சரை செலக்ட் பண்ணி கிடைச்சிருக்கிற 1 மார்க் கூட மைனஸ் ஆயிடும். இட் வில் பிகம் 0. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டினுக்கு வந்துட்டு நிறைய டைம் அலாட் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணி மினிமமாக எவ்வளோ டைம் எடுத்து பண்ண முடியுமோ அதை பண்ணி முடிச்சிருக்கலாம். சாம்பிள் ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ.